செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவனே, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் இந்த நாளில் நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறோம். தேவனே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால அதற்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியாக தேவனே நன்றி தகப்பனே. நீர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கட்டுகளோடு ஆண்டவரே அந்த ஆயத்தத்தில் நிற்க முடியாது. கட்டுகள் அறுக்கப்படணும், கட்டுகள் அவிழ்க்கப்படணும். நீங்கள் ஆண்டவரே அப்பா மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடாது இருந்தபடினால நாங்களும் ஆண்டவரே இரண்டாவது மரணத்தில் ஆண்டவரை சேதப்படுத்தப்படாமல் இருக்கும்படியாக தேவனே ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேலே நீர் ஊற்றிக்கொண்டே இருங்கப்பா. தேவனே நன்றி 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 ராஜா. தேவனே, சரீர பிரகாரமான மரணம் ஒன்று உண்டு ஆண்டவரே, ஆத்துமாவின் மரணம் ஒன்று உண்டு. அந்த இரண்டாம் மரணத்தில் ஆண்டவரே நாங்கள் சேதப்படுத்தப்படக்கூடாது. அந்த ஆத்துமா எப்பொழுதும் பிழைத்து கொண்டே இருக்கணும். நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு கூட நாங்களும் ஆண்டவரே அப்பா ஜீவிக்கணும். அப்பா, ரகசிய வருகையில் ஆண்டவரே நீர் மத்திய ஆகாயத்தில் கடந்து வரும்போது ஆண்டவரே அப்பா அந்த பூமியில் இருக்கிற நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரே அந்த மத்திய ஆகாயத்தில் இருக்கிற உங்களோடு கூட தேவனே நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை நீர் எங்கள் மேல் ஊற்றுவீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதற்கு பிறகு நீர் பகிரங்கமான ஒரு வருகையில் இந்த பூமிக்கே வந்து நீர் ஆட்சி செய்வீர் ஐயா. அந்த 1000 வருஷ அரசாட்சியில் ராஜா ரகசிய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாங்கள் ஆண்டவரே அந்த 1000 வருஷ அரசாட்சியில் உம்மோடு கூட தேவனே நாங்கள் ஆளுகை செய்யணும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் நாங்கள் இந்த நாட்களில் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே ஒரு கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சபை மக்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளார எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை எங்கள் மேல் இறங்குவதற்காக நன்றி. தேவ கரம் எங்களை மூடி மறைப்பதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இருக்கிற காலங்களில் உமக்காக ஜீவிக்கத்தக்கதான அந்த வல்லமை ஆண்டவரே அது எங்களுக்குள்ளார அந்த அக்கினியாய் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. மங்கி எரிகிற திரியை நீர் ஆண்டவரே அணைக்கிற தேவன் அல்ல, நெறிந்து போன நானல்ல, நீர் முறிக்கிறவர் அல்ல ராஜா. ஆண்டவரே இன்னும் பிரகாசமாய் உமக்காக எரிய அந்த அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கொஞ்சம் நேரம் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1090 பக்கம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆமென். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். நம்ம எப்பவும் எகிப்துக்கு போனது கிடையாது. அந்த தேசம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எகிப்து என்று சொல்லும்போது அடிமைத்தனத்தினுடைய ஆவிகள், பாரம்பரிய கட்டுகள், உளையான சேராகிய பாவங்கள், அந்த பாவங்கள் எல்லாம் முன்னே தூரமாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருச்சு? சமீபமாக்கிருச்சு. அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர் எங்கேருந்து நம்மளை புறப்பட பண்ணினார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது ஒரு உடன்படிக்கை, நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். சரி, அந்த உடன்படிக்கை எங்கே இருக்குது? யோவான் 15ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்திட்டாரு. சிந்தினோடனே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கல. அவருடைய வேலையை முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து போயிட்டார். அப்படி போன பிறகு தான் அவரை ஒவ்வொருவரும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்ட பிறகு தான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த இரத்தத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ இவர் போன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு 40 நாள் அந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் இந்த ராஜ்யத்தை குறித்த சில சுவிசேஷத்தை
அவர் அறிவித்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 50வது நாள் வந்துச்சு. மேல் வீட்டு அறையில் 50வது நாளில் பெந்தேகொஸ்தே நாளில் அவர் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அக்கினிமயமான நாவுகள் என்ன செஞ்சிச்சு? அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. எல்லாரும் ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடியிருந்த போது ஆண்டவர் அக்கினிமயமான நாவுகளை அந்த பரிசுத்த வல்லமையில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறாரு. புரியுதுங்களா? ஏன்னா இவர் போயிட்டாரு. இவர் போன பிறகு நம்ம வாழணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? சத்திய ஆவியானவர் நமக்குள்ளார வரும்போது சகல சத்தியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொல்லிட்டு போன காரியங்களை நினைப்பூட்டுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பிட்டார். உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அந்த ஆவியானவர் எங்கேருந்து புறப்பட்டார்? பிதாவினிடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்தார். புரியுதுங்களா? அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளார இப்போ இருக்குது. அவர் ஆள் தத்துவமானவர். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு அவர் மேலே விசுவாசத்தை வச்சு அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கும் போதே அந்த பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிட்டோம்? முத்திரை போடப்பட்டுட்டோம். ஆண்டவர் யாரை முன்குறிச்சிருந்தாரோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கடைசி வரைக்கும் நடத்தணும்னு முத்திரை போட்டுட்டார். ஒரு சிலர் சீக்கிரமாக பெற்றுக்கொள்கிற அந்த அடையாளத்தை பார்க்குறாங்க, ஒரு சிலர் டைம் ஆகுது, தாமதமாகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆள் தத்துவமான ஆவியானவராக இருக்கிறார். அவர் தான் கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது நான் உடன்படிக்கை பண்ணினபடியே உங்களோடு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால நீங்கள் பயப்படாதேங்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் நியாயப்பிரமாண காலத்திலே நமக்கு சொல்லிட்டார். நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ பகிரங்கமாக கிடைச்சார் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு இயேசுவினுடைய இரத்தத்துக்குள்ளார நம்ம வந்த பிறகு தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்தோம்? பெற்றுக்கொண்டோம். சரி, அவர் இருக்கிறனால நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுக்குமே பயப்பட வேண்டான்ற வார்த்தை தான் அது. பயப்பட வேண்டாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்தபோது எத்தனையோ குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளெல்லாம் அந்தந்த நேரத்தில் நிறைவாக்கப்பட்டது. அப்படி தானே? அந்தந்த நிமிஷத்தில் நிறைவாக்கப்பட்டது. என்ன கேட்டாங்களோ தேவன் அதை கொடுத்தாரு. ஒவ்வொரு முறுமுறுப்புகள் புலம்புகள் நம்ம மனுஷிக காரியங்கள் தான் தெரியுமே. கொஞ்சம் அது கடந்து வரங்குள்ளாட்டி பதறிடுவோம் இல்லையா? அந்த எமோஷனல் நமக்குள்ளார வந்துடும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அதை கொடுக்க வல்லவராக தான் இருந்தார். ஆக்சுவலாக அது 40 நாளில் போக வேண்டிய ஒரு பயணமாமா 40 வருஷம் இழுத்துட்டு போனதுக்கு காரணம் அந்த முறுமுறுப்புகள், அந்த புலம்பல்கள், ஆண்டவரை குற்றப்படுத்தின காரியங்கள், முழுமையாக விசுவாசிக்காத சூழ்நிலைகள், சந்தேகப்பட்ட சூழ்நிலைகள். நாங்கள் அங்கேயே எகிப்திலேயே நாங்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்போமே, இதுக்காகவா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு மோசையை போட்டு ஒரு வறுத்து எடுத்த சூழ்நிலைகள் எல்லாமே பார்க்க அவங்களுக்கு அந்த புலம்பலின் காலமே ஜாஸ்தி ஆகிப்போச்சு. ஆண்டவர் சொன்ன காரியமாக இருந்தால் 40 நாளில் வந்திருக்கணும். அமைதியாக அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றது தான் அர்ப்பணிப்பு. ஆனால் அந்த அர்ப்பணிப்பு சரியாக இருக்க விடாதபடிக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த அர்ப்பணிப்பு குறைகிறது. அந்த அர்ப்பணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த 40 டேஸில் அவங்க கானான் தேசத்துக்கு எல்லாமே போயிருப்பாங்க. கரெக்டாக அத்தனை பேரும் போயிருப்பாங்க. 450 வருஷமாக அடிமையாக இருந்தவர்களை 40 நாளில் அவர் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார். ஜனங்களுடைய முறுமுறுப்புகள், புலம்பல்கள், கீழ்ப்படியாத சில காரியங்கள் எல்லாமே சேர்ந்து 40 வருஷமானது. அதிலும் யோசுவாவும் காலேபும் மட்டும் போனாங்க. மற்ற ஜனங்களெல்லாம் அவர்களுடைய சந்ததிகள் அங்கு போகப்பட்டோம். நம்மெல்லாம் அவருடைய சந்ததிகள், அவர்களுடைய சந்ததிகள் தான் நம்மெல்லாம். இப்போ அந்த நித்திய ஜீவனை நோக்கி, பரலோக கானானை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கோம். நம்மளும் இப்போ நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அங்கே வனாந்திரத்தில் நடத்தினாங்க, இன்னைக்கு சபையில் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். இதுவும் ஒரு பிரயாணம் தான். இது நிச்சயமாக ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் நடத்துகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த பிரயாணத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாட புலம்பல் இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், கேள்விக்குறிகள் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு ஓகேன்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறையா கிடையாது.
ஏன்னா நமக்கு எல்லாமே எதிரும் புதிருமான அநேக சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது நம்மளால் அதை சமாளிக்க முடியாத நிலையில் பல கேள்விகள் நமக்குள்ளார வருது. நம்ம எமோஷ்னலாக முந்தி கொள்ளுகிற காரியங்கள் நிறையா வருது, புலம்புகிற காரியங்கள் வருது, முறுமுறுக்கிற காரியங்கள் வருது, இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதையும் மீறி யார் என்னை பின்தொடர்வார்கள்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிற ஒரு சிலரால் மாத்திரம்தான் அதை கடைப்பிடித்து கரெக்டாக கொண்டு வர முடியுது. ஆனால் இன்றைக்கி திட்டமாக சொல்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, பயப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டார். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல, பொய் சொல்ல அவர் மாந்தரும் அல்ல. மனமே மாற மாட்டார். சொன்னது தான். ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், அவர் உங்களை வழி நடத்தி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பார். சொன்னது தான். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய இந்த உலகத்தில், உலக பாதையில் பலவிதமான தடுமாற்றங்கள், குழப்பங்கள், பயங்கள். யோவேல் 2:21 வாசிக்கிறோம், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். அப்போது பயப்படாத, நீ மகிழ்ந்து களிக்கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் திட்டமாக சொல்கிறார். தேசம் என்று சொல்லும்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசம் மாத்திரம் அல்ல, நம்மளே ஒரு தேசம்தான். ஆண்டவர் அந்த இருதயத்தை அங்கே பார்த்து சொல்கிறாரு, இருதயமே, உள்ளமே, நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, நான் உனக்கு என்ன செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன். நான் உனக்கு ஆவியானவரை கொடுத்துருக்குறேன், அந்த ஆவியானவர் நடத்தி செல்வார். நீ பயப்படாத, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. நான் சொன்னதை நினைப்பூட்டுவதற்காக நான் அவர் அனுப்பியிருக்கிறேன். தேசமே நீ பயப்படாத. இப்போ தேசம் என்று சொல்லும்போது ஏராளமான ஜனங்கள். அப்போ ஒவ்வொரு ஜனமும் இணைக்கப்பட்டு ஒன்றா சேர்ந்து தான் ஒரு இந்திய தேசம் ஆகிறது. அப்படி தானே? இன்றைக்கி தேசத்துக்கு ஜெபிங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பரப்பளவுக்கு உட்காந்து ஜெபிச்சிட்ருக்குறோம்? இல்லை, மனுஷர்களுக்கு, தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. அந்த ஜனம், நம்மளும் ஒரு தேசம்தான், நாமும் அந்த ஜனமாக தான் இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் எப்போ அந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை தருவேன்னு சொல்கிறாரு பாருங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தில் எப்போதுமே நம்ம வாசிக்கிற வார்த்தை தான், அதை வாசிப்போம். 14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு கேமத்தை கொடுப்பேன். புரியுதுங்களா? இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வெறும் தேசத்துக்காக அல்ல, முதலாவது நமக்கு முதல் எடுக்கணும். நாம தான் அந்த தேசம், நாம தான் முதல் தேசமே, நம்ம தான். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் மகளே, நீ உன்னை தாழ்த்தி, நீ ஜெபம் பண்ணி, என்னுடைய முகத்தை தேடி, உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். புரியுதுங்களா? இது தேசத்துக்கு மாத்திரம் எடுத்துகிட்டு ஜெபிக்கக்கூடாது. நாமே ஒரு தேசமாக இருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு சேமம், அதாவது ஒரு நன்மை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலன் வரணும்னா முதலாவது என்ன செய்யணுமா, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை தராரு. பெருமை வந்துருச்சுன்னா வேஸ்ட்டுங்க. அந்த பெருமை வந்துருச்சுனாலே தண்டனை வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த பெருமையை போக்கடிக்கவே ஆண்டவர் சிலரை தண்டிக்கிறார்னு சொல்லி வசனம். இன்றைக்கி தான் அந்த வசனத்தை வாசித்தேன், எங்கே விட்டுன்னு தெரியல. அந்த பெருமையை அகற்றும்படிக்கு, நம்மை விட்டு நீக்கும்படிக்கு அந்த தண்டனை வரும்போது அந்த தாழ்மை நமக்குள்ளார கடந்து வரும். தாழ்மை என்று சொல்லும்போது அது எப்படி சொல்கிறது, நான் அனுபவித்த தாழ்மை, எனக்கு சொன்ன தாழ்மைனா, எனக்கு எதை குறிச்சுமே எதை பற்றியுமே என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது என் மைண்டு வேறு எதுக்குமே போகலை, அவருடைய பாதம் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அபிஷேகம், அதுதான் அந்த தாழ்மை. அதாவது உலகத்தை நோக்கி நம்மளுடைய இருதயம் இழுக்கப்படாதபடிக்கு, தேவனை நோக்கி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய, அவர் நமக்கு என்ன செய்கிறாரோ, எதை அனுமதிக்கிறாரோ அதை கேள்வி கேட்காம அந்த அவர் எப்படி அனுமதிக்கிற காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது தாழ்மை என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்வேன்,
கிருபை அளிப்பேன். எப்போ அந்த தாழ்மை நமக்கு அதிகமாக வரும்னா, அவர் சொல்கிறார்ல, உங்களில் ஒருவரை ஒருவர் உங்களை காட்டிலும் மேன்மையாய் நினைக்க கடவர்கள். ஐயோ இவங்கன்னா இப்படி இருக்காங்க, இவங்கன்னா இப்படி ப்ரீச் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போதே நான் நினைப்பேன், ஐயோ நான் நல்லா ப்ரீச் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ளார ஒரு பெருமை வந்துடுது. ஏதோ சில தவறுகள் இருந்தால் நம்ம சொல்லி கொடுக்குறது அது வேற, ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறது அது வேற. இவங்க என்ன பெரிய விஷயமா ப்ரீச் பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடையாது அதில் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம ஒன்றுமே பத்துலையே, எனக்கு அந்த பசிக்கிற அளவுக்கு அந்த சாப்பாடு இறங்கலையே நினைக்கிறது வேற. ஆனால் இவங்களால முடியும், என்னால் முடியும், நான் கரெக்டாக கொடுப்பேன், நான் நல்ல பசியார கொடுப்பேன்னு சொல்லி நானுன்ற ஒரு எண்ணத்தை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த தாழ்மை குறைகிறது. ஏன்னா நானுன்றதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ அந்த கிருபையை கொடுக்கலனா, ஆண்டவர் அந்த தாளந்துகளை கொடுக்கலனா, அவர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து மீட்டெடுக்கலனா இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. இயேசு மேலே கழுத மேலே இயேசு இருக்கிற வரைக்கும், கழுதையின் மேல் இயேசு அமர்ந்திருக்கிற வரைக்கும் அந்த கழுதைக்கு என்ன இருக்குது, கனம் உண்டு. வழியெல்லாம் கம்பளம் விரிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, பூ போடுறாங்க, ஏன்னா இயேசு வராரு. அந்த கழுதைக்கு எப்படி நினச்சிருக்கும் பாரு, இவ்வளோ நாள் நானும் இந்த வழியில் தான் போகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த கழுதை மேலே யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறாரு. அவர் இறங்கி அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே அந்த கழுதையை கண்டுக்காமல் அந்த கழுதையும் கூட்டத்தோடு கூட்டமாக என்ன செஞ்சிட்ருக்கோம், பின்னாடி போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அதே மாதிரி தான் நான் நினைப்பேன், அப்பா எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் கொடுத்த கிருபை, நீங்கள் கொடுத்த தாழ்மை, நீங்கள் கொடுத்த அபிஷேகம், நீங்கள் கொடுத்த தாளந்துகள், நீங்கள் கொடுத்த வரங்கள், நீங்கள் மீட்டெடுத்த காரியங்கள். இப்போ திருமணம் நான் இருந்தால் புறஜாதி மார்க்கத்தில் நடந்திருக்கும். நீங்கள் கொடுத்த ஒரு ஊழியக்கார், நீங்கள் கொடுத்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இதெல்லாம் இல்லைன்னா நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அந்த பெருமை வேண்டான்னு சொல்லி தான் அவ்வப்பொழுது தட்டுவார். வேறு வழியே இல்லை, இன்னும் உருவாக்குவார். இப்போ பிரதர் சொன்னது போல் அந்த ஸ்பாவங்களும் அந்த சாயலும் இன்னும் அவருடையதாக மாறுறதுக்குன்னா அதுக்கு வந்து எத்தனையோ காரியங்கள் வழியாக கடந்து வரணும். அது சிக்ஷையாக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம், அவருடைய திட்டமாக இருக்கலாம், அவர் அனுமதியாக இருக்கலாம். எப்படியோ அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும். அப்போ தாழ்மை, தன்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அவ்வளோதான், தாழ்த்திட்டாலே அவரை நம்ம பார்த்துட முடியும். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி, புரியுதுங்களா? ஜெபம் பண்ணி யாருடைய முகத்தை தேடணுமா, ஆண்டவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அவர் முகத்தை தேடினாதான் அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பவே முடியும். அந்த பிரசனம் இறங்கினாதான் நம்ம ஒப்பு கொடுக்கவே முடியும். அந்த பிரசனம் இறங்கினாதான் அந்த அக்கினி இறங்கி வரும்போது நம்மளுடைய பொல்லாத கிரியைகள் அங்கே அழிக்கப்பட முடியும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அது வரைக்கும் கேட்கலையாமா. பாருங்க எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி குறிப்பிட்டு 4 காரியத்தை சொல்கிறார். முதல் தாழ்த்தணும், 2வது ஜெபம் பண்ணணும். யார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவருக்கு சொந்தமானவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறாரு, தங்களை தாழ்த்தி. அப்போ அந்த சொந்தமானவர்களுக்கு நிறைய பேத்துக்கு தாழ்மை கிடையாது. ஜெபம் பண்ணி நிறைய பேர் அவர் விரும்புகிற ஜெபத்தை அவர் சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுறதில்ல. என் முகத்தை தேடி, முகத்தை முழுமையாக தேடுவது கிடையாது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அந்த வழிகளை விட்டு திரும்புவதும் கிடையாது. இப்போ இதெல்லாம் பண்ணுனா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்படி ஒவ்வொருவருக்குள்ளார ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா யாருமே இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கவே வேண்டாம், இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க ரெடி ஆயிடுவாங்கல்ல, அப்படி தானே? அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆண்டவர் இதை தான் தேசம்னு சொல்கிறாருங்க, இந்த காரியங்களை தான் தேசம்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், ஒவ்வொருவரும் ரெடி ஆகணும். அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு திறப்பின் வாசல் ஜபத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ மணி நேரம் தேசத்துக்கு ஏன் ஜெபிக்கணும்? இந்த ஒரு வசனம் போதாதா? ஆண்டவர் சொல்கிற இந்த 4 வார்த்தையை கேட்க முடியாதா? தாழ்த்துங்கன்னு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, என் முகத்தை தேடுன்னு சொல்கிறாரு, பொல்லாத வழியை விட்டு திரும்புன்னு சொல்கிறாரு. இதை நாளும் ஒரு மனுஷன் உணர்வுள்ள நிலையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செய்யும் போதே அத்தனை தேவ பிள்ளைகளும் தேசத்தில் மனம் திரும்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா! உண்மைதானே? அது உண்மைதானே? அதுக்கு போய் ஒவ்வொரு காரியமும் அவ்வளோ மணி நேரம் தேசம். இப்போ ஒரு தீவிரவாதி திருந்திட்டானா அவனால் அந்த தேசத்துக்கு வேதனை கிடையாது. ஒரு கொலைக்காரன் திருந்திட்டானா
அந்த இடத்துல தேசத்துக்கு கிடையாது. அப்போ ஜெபிக்கிறவங்களே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒரு சேமம் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து உட்காந்து தேவ பிள்ளை அல்லாதவர்கள் தேசத்தில் இருப்பாங்கள்ல, அவர்களுக்காக போராடணும். ஃபஸ்ட்டு இன்னும் நம்மளே முழுமையாக ரெடி ஆகலை. முழுமையாக ஐயோ நான் ஜெபத்துக்கு போகணும், நான் தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆனால் அந்த ஜெபிக்கிறவங்களுடைய உள்ளத்தில் அத்தனை காரியங்கள் இருக்குது, தேவையில்லாத காரியங்கள் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் டீப்பாக சொல்கிறாரு, முதலாவது நமக்கு ஒரு சேமம் தேவை. தேசமாகிய நமக்கு ஒரு சேமம், அதாவது நன்மை தேவை, உணர்வு தேவை. அதுக்கப்புறம் உட்காந்து விக்கிரகத்தின் வழியில் இருக்கிற ஜனங்கள், இன்னும் மற்ற சில காரியங்கள், பயங்கரமான அசுத்தப்பிடியில் இருக்கிற ஜனங்கள், மாந்திரிக கட்டில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ரெடியாகி ஜெபித்தோன்னா அது உடனே தேசத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வர முடியுமா முடியாதா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, முதல் நீ ரெடி ஆயிக்கோ, பயப்படாத தேசமே, பயப்படாத, நீ மகிழ்ந்து களி கூறு. உனக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லித்தரேன், இந்த வெளிப்பாடை நான் சொல்லித்தரேன், நீ மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலைகளாக வந்தாலும் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் மட்டும் நான் உணர்ந்தேன். நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்போ ஏன்னா ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல, இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, இப்போ நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கிறவங்களாம் நீங்கள் எப்போவுமே வீட்டில் முதலாவது ஒரு 10 நிமிஷம் நல்லா உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் தேசத்துக்காக உட்காருங்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த வசனம் கண்டிப்பாக இன்றைக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? 4 காரியத்தை செய்துட்டு தேசத்துக்காக திறப்பில் நிற்கும்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டும். நம்ம இதெல்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாருல, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு, ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகலை. உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குறது. புரியுதுங்களா? அப்போ பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறது ஏதாவது ஒன்று இருக்கும், நமக்கு தெரியாது. உண்மையாக தேவ சமூகத்தில் உட்காந்து மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்படும். அப்போ அத்தனை ஜெபமும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு, அது மாதிரி ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவங்க ஜெபிப்பாங்க இல்லையா? வேர்ல்டு, நமக்கு இந்திய தேசம் மட்டும் இல்லை, கர்த்தர் எல்லா தேசத்தையும் படைச்சிருக்கிறார். அந்தந்த தேசத்துக்கு தேவன் சேமத்தை கொடுப்பார். இதை சொல்லிக் கொடுக்கணும். ஊழியக்காரங்க முதலாவது இதை சொல்லிக் கொடுக்கணும். சும்மா ஆள் கிடைச்சா போதும், கூட்டம் வந்துட்டா போதும், 1000 பேர் 2000 பேர் மாதம் கூடுனா போதும், தேசத்துக்கு ஜெபிப்போம் இல்லை. ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்காங்க? உண்மைதானே? புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கிற நாம எப்படி இருக்கோம்? ஏதாவது சில காரியங்கள் இருக்குதா? அந்த நேரத்துக்கு இப்போ இலை போடுறாங்க, அந்த இலை ஏன் தண்ணி ஊற்றி கழுவுறோம்? நல்லா தான் இருக்குது அந்த இலை, அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கா? அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ தெரியாது. அட்லீஸ்ட் இந்த தேசத்துக்கு ஜெபிக்கும் போதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தான் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ மகிழ்ந்து கழிக்கூறு. நீ ஜெபிச்சிட்ட, இனி உன் ஜெபம் கேட்கப்படும், நான் பெரிய காரியங்களை செய்வேன். இன்னைக்கு பயம், எந்த காரியத்துக்கு பார்த்தாலும் பயம். ஏன்னா தெளிவாகலை ஜனங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாக அர்ப்பணிச்சிருந்தா அந்த பயம் வராது. முழுமையான விசுவாசம் இருந்தால் பயம் வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா எனக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது, எனக்கு தெரியும் விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமாக இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம். ஆனால் சில சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வரும்போது நம்மளையும் மீறி நம்ம மாம்சம் தடுமாற ஆரம்பிக்குது. அந்த வழியில் நடத்தி கொண்டு போகிறார், எனக்கு தெரியுது. அப்போ அந்த வேதனை என்னன்னு தெரியுது. அப்போ இது மாதிரி தானே எத்தனையோ ஜனங்க விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தின் நிமித்தமாக, பயத்தின் நிமித்தமாக அந்த விசுவாசம் பாதிக்கப்படுது. விசுவாசத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னார் ஆண்டவர். அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு புறையோடி போயிடும். அது வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த வார்த்தை சொன்னார், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், உங்கள் ஆவியானவர் உங்கள் நடுவே இருக்கிறார். புரியுதுங்களா? 2 தீமோத்தேயு 1:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கல, நான் கொடுக்கல, நான் பயப்படாதேன்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. 365 டைம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வரும். பிள்ளைகளை குறித்து வரும், குடும்பத்தை குறித்து வரும், நம்மளுடைய ஃபைனான்ஸை குறித்து வரும், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து வரும், நம்மளுடைய ஹெல்த்து குறித்து வரும். பல விதமான பயங்கள் வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? அதனால தான் ஆண்டவர் 365 முறை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும்
பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நான் கொடுத்துருக்கிறேன். தெளிந்த புத்தினா என்னன்னா, நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒரு நாள் நடக்கும். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அவரை தான் நான் வணங்கிட்டு இருக்கிறேன். அவர் தான் எனக்கு தேவன். அவர் எனக்கு சொன்ன காரியத்தை மாற்ற மாட்டார். நாள் கடந்து போனாலும் தாமதித்தாலும் காத்திரு என்று சொல்லுகிறவர் அந்த குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருப்பார். அந்த நாளில் என் ஜெபம் கேட்கப்படும். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க 40 நாளில் போக வேண்டியது 40 வருஷம் ஆனது போல என்னுடைய சில புலம்பல் முறுமுறுப்பு நிமித்தமாக ஜெபங்கள் தாமதமானாலும் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு நாள் அதை கொடுத்தே தீருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்படும். பயப்படாதே. பாருங்க, மகிழ்ந்து களி கூறுன்ட்டாரு. அல்லது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இருன்ட்டாரு. உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் அருள் செய்வேன். நீ மகிழ்ச்சியா இருந்தாதான். அந்த மகிழ்ச்சி எப்போ வராது? பயம் இருந்தால் மகிழ்ச்சி வராது. அந்த பயம் அப்புறப்படுத்தப்பட்டாதான் சந்தோஷம் வரும். சந்தோஷம் எப்போ வரும்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிந்திருந்தால் தான் சந்தோஷம் வரும். ஆண்டவரை குறித்து அதிகமாக தியானிச்சுட்டு இருந்தால் தான் சந்தோஷம் வரும். அவர் மேலே அதிகமாக விசுவாசம் வச்சாதான் சந்தோஷம் வரும். அவர் எனக்குள்ளாரே இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசித்து அதை அனுபவிச்சாதான் சந்தோஷம் வரும். அந்த மகிழ்ச்சி வராதுக்கு காரணம் பயம். அதனால தான் நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஏசாயா 41:10 நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயப்படாத. பயந்தீனா என்னால் பண்ண முடியாது. நீ பயத்தை அப்புறப்படுத்திட்டு வா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும். 41:13 நீ பயப்படாத, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம ஆழத்தில் போய் விசுவாசிக்க அறிக்கை, விசுவாசிக்க அதாவது இருதயத்தில் அனுபவித்து அறிக்கை பண்ணணும். வாயில் அறிக்கை பண்ணுறது போதாது. இந்த விசுவாச அறிக்கை புக்கு இருக்குது. இதை நம்ம வாயில் மட்டும் அறிக்கை பண்ணால் போதாது. ஒவ்வொன்றும் இப்போ ஆமேன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் ஆமேன்னு சொல்கிறோம்? ஆண்டவரே அப்படியே ஆகட்டும். இப்போ இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறது தான் ஆமேன். அப்போ அதை அனுபவித்து, இப்போ ஒரு வசனம் இதில் இருக்குது நிறைய, எல்லாமே 1000 நமக்கு உரிமையாக்கி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், பரலோகத்தில் தேவனானவர் என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதை அனுபவித்து நம்ம அறிக்கை பண்ணணும். எப்படி? அவர் மேலே நம்பிக்கை வச்சு என் காரியத்தை அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசம். அப்போ அந்த மாதிரி நம்ம இருதயத்தில் அனுபவித்து அந்த அறிக்கை பண்ண இந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நகருங்க. உடனே ஸ்பாட்டில் நமக்கு தெரியாது. போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது நகர ஆரம்பிக்கும். என்னுடைய கை வலிக்குன்னு ஒரு வைத்தியர் சொல்கிறாரு, இது உடனே உனக்கு சரியாகிற மாதிரி இல்லைம்மா, நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, நிதானமாக தான் கொண்டு போக முடியும். 7200 நரம்புகள் இருக்கான் நம்ம பாடியில். நிறைய காரியங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. அத்தனை நரம்பு, கையில் ஒரு கொத்து நரம்பு இருக்கும், சதைகள் மசில்ஸ் தனியாக இருக்கும். அப்போ ஒன்றொன்னா கவனமாக கொண்டு போய் ஒரு டைம் வரும்போது அது ரிலீஸ் ஆகும். அப்போ பாருங்கள், நம்மளுடைய சரீரத்தில் ஒரு பகுதிக்கே இப்படி அப்படின்னா, ஆண்டவர் பரலோகத்திலேருந்து நமக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ காரியங்கள் நம்ம பிரயாசப்படணும். யோசிச்சு பாருங்க. அத்தனை காரியங்கள் பிரயாசப்படும் போது, அந்த இருதயத்தில் அனுபவிக்கும் போது, விசுவாசத்தோடு அனுபவிக்கும் போது தேவன் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உதாரணத்துக்காக ஒன்று வாசித்தேன். இது மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த புக்கில் வாசித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சபையில் வாசிக்கிறோம், வீட்லேயும் வாசித்து பாருங்கள். அந்த ஒவ்வொன்றும் அனுபவித்து சொல்ல அந்த அறிக்கை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்படி ரட்சிப்பு? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது தான் ரட்சிப்பு உண்டாகும். இருதயத்தில் விசுவாசித்து எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினாருன்னு விசுவாசிக்கிறோம். எனக்காக அவர் பலியானாருன்னு விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது அந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண வைப்பாங்க ஆரம்பத்தில். அப்படி அறிக்கை பண்ணும்போது அவர் மாத்திரம்தான் இனி எனக்கு தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவோம். ஏன்? அது உள்ள ஒரு உணர்வு, அவர் தான் எனக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு, அவர் தான் என்னை இந்த வியாதியிலிருந்து மீட்டெடுத்தாரு, இனி எனக்கு அவர் மாத்திரம்தான் தெய்வம்னு உள்ள நம்ம நினச்சிட்டு வாயில் அறிக்கை பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு மெய்யான தேவனா நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணுவாங்க. அப்படி அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகும். அதே போல தான் விசுவாச அறிக்கை உள்ள உணர்ந்து நம்ம அப்படியே அறிக்கை பண்ண ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். அதான் நான் உனக்கு பயமுள்ள ஆவியை, கர்த்தர் இதை எழுதியிருப்பேன் அதில் கூட, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும்
தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்துருக்கிறார். அறிக்கை தானே. அப்போ அன்புன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறோம். அந்த எப்படி அன்பு உருவாகுது? தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனார். நம்ம கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையணும்னு அனுப்புனார். அந்த வசனம் உள்ள ஞாபகத்துக்கு வந்துடணும். அந்த அன்பு, அவர் நமக்கு கொடுத்த அன்பு, நான் உனக்கு அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்குறேன். அப்போ உனக்கு அங்கே என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. ஆவியானவர் கொடுத்துருக்குறேன், பயம் வரக்கூடாது. பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், பயம் வரக்கூடாது. உன் கையை நான் பிடிச்சி துணை நிற்கிறேன், பயம் வரக்கூடாது. நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுறேன், பயம் வரக்கூடாது. லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எப்படி அந்த பயத்தை அளித்தார் அவர்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழைக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். புரியுதா? எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரும்போது உடன்படிக்கை பண்ணினா ஆவியானவர் தந்துட்டேன்னு சொல்கிறாரு. இயேசு வந்ததுனால தான் ஆவியானவர் வந்தார், வந்த பிறகு தான் வந்தார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? மரித்தார், மரித்து உயிரோட எழும்பினார், தன்னையே அவர் அர்ப்பணித்தார். இப்போ இந்த ஒரு வசனம் சாத்தானை அடிச்சுட்டு வந்துடும். இந்த ஒரு வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணினாலே நமக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தின் கிரியைகள், தடுமாற்றத்தின் கிரியைகள், குழப்பத்தின் ஆவிகள், அவ்விசுவாசத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் எல்லாம் இதில் அடங்கி அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். ஜீவகாலமெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவர்களை விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தாரா? அப்படியானார், விடுதலை ஆகும். அப்போ விடுதலை அந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல ஒரு விடுதலை இருக்குது. அதை நம்ம தான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்படி தானே? பஃபே சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க? நம்ம தான் போய் எடுத்து போட்டுக்கணும் சாப்பாடு. எவ்வளோ நேரம் டேபிளில் உட்காந்துருந்தாலும் எவனும் அங்கேருந்து கொண்டு வந்து ஃபங்க்ஷனில் போட மாட்டாங்க. நம்ம தான் எடுத்துக்கணும், என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. நம்ம பிளேட் எடுத்துகிட்டு போய், அதுவும் பிளேட்டு கூட அங்கே போய் தான் வாங்கணும், போய் நம்மளாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் இப்படி தான் அழகான நிறைய டெலிஷியஸ் ஆழமான காரியங்களை வேதத்தில் வச்சிருக்கிறாரு. நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது எனக்கு வேண்டாம், சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா காலம் முழுக்க அந்த டேபிள் மேலேயே உட்காந்துருக்கணும், சேர்லேயே உட்காந்துருக்கணும். யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க? இல்லைங்க, நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்போது ஆண்டவர் இன்னைக்கு அந்த பயத்தின் கிரியைகள், இப்போ எதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக நம்ம பார்த்தோம், அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளத்தில் வச்சு ஆராய்ச்சி பார்த்து அதன்படி நடக்கும்போது, ஏன்னா அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடாது இருந்தது. அப்படின்னா அவரை ஜெயம் எடுக்க முடியாது. மரணம் அவரை ஜெயம் எடுக்க முடியல. அதனால தான் 3ஆவது நாள் அவர் உயிரோடு வந்தார். அவர் லாசருவை எழுப்புனது வேற. ஆனால் அவர் எந்த சக்தியும் என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியல. சும்மா ஜனங்களுக்காக, விசுவாசத்துக்காக, ஏற்கனவே சொல்லப்பட்ட திருஷ்டாந்தகங்கள் நிறைவேறுவதற்காக அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தது காண்பித்திருக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் மரிச்சு ஆகணும். அந்த மரிச்சாதான் அந்த ரத்தம் சிந்தி ஆகணும். அந்த ரத்தம் தான் நமக்கு சொந்தமாகணும், ரட்சிப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த மரணத்துக்குள்ளார அவர் போனாரே ஒழிய, தேவனுடைய திட்டத்தின்படி போனாரே ஒழிய அந்த மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா! அவர் உயிரோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரணமான காரியம் அல்ல. அதனால் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி நம்ம முதலாவது நம்ம ரெடி ஆயிக்கணும். ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். புரியுதுங்களா? இத்தனை காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் அழகாக நிதானமாக உங்களுக்கு போதித்திருக்கிறார். புரியுதுங்களா? அதனால் ஆண்டவர் நமக்குள்ளார இருக்கிறார், அசைவாடுகிறார். நம்ம கடைசியில் ஆயத்தமாகி போகணும். இன்றைக்கி கேட்ட அந்த விளக்கத்தின்படி ஒரு குறைவு இல்லாமல், எண்ணெய் குறைவு இல்லாமல் கர்த்தர் சமூகத்தில் நம்ம போயிடணும். அந்த ஆவியானவருடைய ப்ரெசன்ஸு, அபிஷேகம் எல்லாமே, வார்த்தை, ரத்தம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த அபிஷேகம் நமக்குள்ளார நிறைஞ்சி இருக்கும். சும்மா இருக்கிறவங்ககிட்ட பாருங்கள், ரோட்டில் போகிற இதில் அங்கேயும் தான் அந்த அபிஷேகத்தை போல தான் ஆடிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு அப்படி அல்ல. பரிசுத்தமான காரியங்கள் நடனம் ஆடுறாங்க. அபிஷேகத்தில் ஆடுறது வேற,
சும்மா ஆடுறது வேற. அப்போ வேறு பிரிச்சுக்கணும். அப்போ நமக்கு கொடுத்தது ஆண்டவர் நிமித்தமாய் கடந்து வருகிற ஆளுகை, ஆவியானவர் நிமித்தமாய் கடந்து வருகிற ஆளுகை, தேவ பிரசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய வல்லமை, ஆளுகை. அபிஷேகம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை. புரியுதா? ஜெபிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போனீங்கப்பா. அது ஒரு பிரயாணம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற ஒரு கானான் தேசத்துக்கு அடிமைத்தனத்திலிருந்து அவங்க சுதந்திரமாக இருக்கதான் மோசையை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் நடத்தி அந்த மனுஷனை ரெடியாக்கி அந்த உலக கானானுக்குள்ளார போகிறதுக்கு 40 வருஷம் ஒரு தலைவன் ஆண்டவரே ரெடியாக்குனீங்கப்பா, ரெடியாக்குனீங்கப்பா. இன்றைக்கி அநேக ஜனங்களை ஆண்டவரே நன்றி, உம்மிடத்தில் நடத்தி கொண்டு போகணும்னா அது எத்தனை விதமான வனாந்திர பாதையை ஆண்டவரே அப்பா அந்த நடத்துகிறவர்கள் தாண்டி வரணும்யா. உலக கானானுக்கு போகிறதுக்கு ஒரு அடிமைத்தனம், பார்வோனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டெடுத்து அவங்க விருப்பத்துக்கு ஆண்டவரே அப்பா அவங்கள நடத்துவதற்கு எவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு ஆண்டவரே. மோசே அரண்மனை வாசியாக இருந்து 40 ஆண்டுகள் ஆண்டவரே அந்த வனாந்திரத்தில் எத்தனை வேதனை இருந்திருக்கும், வனாந்திரத்தில் எத்தனை விதமான குறைவுகள் இருந்திருக்கும், வனாந்திரத்தில் எத்தனை விதமான ஆண்டவரே அப்பா வியாதிகள் கூட இருந்திருக்கலாம், கிருமிகள் இருந்திருக்கலாம், சரியான சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஆரம்பித்த பிறகுதான் மோசேக்கு அங்கே ஒன்றும் குறைவு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவனை நீங்கள் தனியாக வனாந்திரத்தில் நடத்தும் போது எத்தனை குறைவுகள் இருந்திருக்கும் ஆண்டவரே, எத்தனை குறைவுகள் இருந்திருக்கும்பா, எத்தனை வேதனைகள் இருந்திருக்கும்பா. அதெல்லாம் வேதத்தில் மோசேயின் வனாந்திர வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே போடலை ராஜா. ஆனால் அவன் 40 வருஷம் வனாந்திர பாதையில் வந்து தான் உலக கானானுக்குள்ளார கொண்டு போகிறதுக்கே 40 வருஷம் காத்திருந்து தேவனே உங்கள் சத்தத்தை கேட்டான்ப்பா. அப்பா இன்னைக்கு உண்மையா உங்களை தேவனே நன்றி நன்றி. உங்களால் பிரித்தெடுக்கப்பட்டு உங்களால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் எத்தனை விதமான பாதையில் கடந்து போனால் இந்த உண்மையான பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு போகணுன்றத இன்னைக்கு நீங்கள் உணர்த்தி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தேவனே உண்மை நன்றியோடு கூடமை துதிக்கிறார் ஆச்சா. வனாந்திரம் இல்லாமல் வயல்வெளி இல்லை ஆண்டவரே. அப்பா ஆபிரகாம் எல்லாமே நிறைவாக இருந்த அந்த நிலையத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நடத்தி கொண்டு போனீங்க ராச்சா. நான் காட்டுகிற தேசத்துக்கு போ, முன்ன பின்ன எதுவுமே நீங்கள் சொல்லலை. முன்ன பின்ன அவன் போய் அந்த இடத்துல இருந்து பார்த்தது இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அது வரைக்கும் தன்னுடைய சொந்த ஜனங்களோடு இருந்து சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் விட்டு உங்கள் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான் ஆண்டவரே. அதற்கு பிறகுதான் அந்த மகிமை வெளிப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் பல சூழ்நிலைகளுக்கு பிறகுதான் 12 கோத்திரங்கள் ஆண்டவரே அந்த சந்ததியில் உருவானது ராஜா. தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே தேவ பிள்ளைகளை நடத்துகிற ஊழியர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரே தங்களை தாழ்த்தணும், எந்த அளவுக்கு ஆண்டவரே சில காரியங்களை இழக்கணும், எந்த அளவுக்கு தியாகம் பண்ணணும், தங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உங்க பாதமே கதி என்று எந்த அளவுக்கு கடக்கணும். கையில கொடுக்கப்பட்டதை மோசே எத்தனை முறை உங்களோடு கூட வந்து பேசினா, உலக காரியத்துக்கு தான் எல்லாரும் இந்த மோசையை தானே தேடினாங்க. அதே போல ஒரு சபையோ ஒரு ஊழியமோ ஒரு மேய்ப்பனுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ கொடுத்துட்டா அவங்கெல்லாம் ஆண்டவரே ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அங்கதானையா தேடுவாங்க. அந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு இருக்கிற அநேக ஊழியர்களை நீர் எழுப்புவீராக, எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை புலம்பல்கள், எத்தனை முறுமுறுப்புகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்தது. அதுக்கெல்லாம் பதில் சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான். அந்த மோசே தானா கூட சொல்லல, ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட கேட்க உங்க பிரசனத்துக்குள்ளார ஓடி வந்தார் ஐயா. தேவனே நீங்க சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் தான் அந்த ஜனங்களுக்கு சொல்லி போனார் ஆண்டவரே. அப்பா தேவனே நன்றி. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஒரு பிரயாணம் போய்கொண்டு இருக்கிறது, ஒரு பிரயாணம் போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேக சபைகள் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மேய்ப்பர்களால் நடத்தப்பட்டு வருகிறது ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரம். அவர்களை எவ்வளவு பயபக்தியாய் நடத்தணும், அவர்களும் எவ்வளவு பயபக்தியாய் இருக்கணும், எல்லாவற்றையும் நீர் ஜனங்களுக்கு உணர்த்துவீராக, உணர்த்துவீராக ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி ஆண்டவரே முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே திரும்புகிற ஜனமாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஜனங்களுடைய ஆண்டவரே நன்றி 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 ராஜா. சில குறைபாடுகள் நிமித்தமாய், சில தப்பிதங்கள் நிமித்தமாய் மோசே உம்முடைய வார்த்தையை கூட ஒரு நேரத்தில் அசட்ட பண்ணி ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் வாசிக்கிறோம். ஜனங்களும் கீழ்ப்படிந்து இருக்க, நடத்துகிறவர்களும் ஆண்டவரே ஜனங்களுக்கு சாதகமாக உம்முடைய வார்த்தையை சொல்ல, எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் நீர் கட்டளையிடுவீராக. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நாங்களே தேசமாக இருக்கிறோம், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா பயத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் ராஜா. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னவர் எல்லா கவலைகளையும் நீக்கி போட்டு அப்பா உம்மை நோக்கி உங்களை பின்பற்றி கடந்து வர அந்த கிருபை தந்து வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஏசுக்கா பிரகாசி ஊழியத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை, சபையை, சபை மக்களை எல்லாரையும் உங்கள் ரத்தத்தை மூடி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு சமாதானத்தை எங்களுக்கு இந்த நாளில் தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.